இங்க ஊர்ல பணம் இல்ல, காசு இல்ல, ஆனா உங்க ஆளுங்கிட்ட போனா காசு இருந்துகிட்டே இருக்கேன்னு. அது அப்படியா? ஊர்ல இருக்க ஊர்ல பணம் இருக்க. அவங்க பொழைக்க வந்தவங்க நம்ம தமிழால அவங்க கிட்ட ஏமாறுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். மார்வாடி ஸ்டேட் பீப்புளாவே அவங்க பயங்கர செட்டில்டா இருப்பாங்க, நல்லா பணக்காரங்களா இருப்பாங்கன்னு ஜென்ரலா ஒரு மைண்ட் செட் இருக்கு. வாட் யூ சே அபௌட்? ஆமா, செட்டில் தான் இருக்கேன். யாருக்கு பிரச்சனை இருக்கு? உனக்கு யாருக்கே கிடையாது. இல்ல அப்படிலாம் கிடையாது. எல்லாம் சொல்ற மாதிரி நம்ம கேட்க கூடாது. ஊர்ல யார் போய் பார்க்கல. 1000 மெம்பர்ஸ் நிப்பாட்டினோம்ல, அதுல 80 பேருங்க பணக்காரங்க இருக்கிறாங்க. மத்த எல்லாம் 920 பேர் எல்லாம் அப்படியே பிச்சை கேட்கறாங்க. அவன் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க வெளியே சும்மா காட்டுவான். சாதாரண ஒரு 2-3-4 ட்ரெஸ் வாங்கிட்டு பைக் வச்சுன்னு பணக்கார சொல்லுவான். அது பணக்காரன் கிடையாது. எல்லா பீப்புள்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஹார்ட் ஒர்க் கெட்ஸ் சக்சஸ். நம்ம ஆளுங்க, தமிழ் ஆளுங்க, முஸ்லீமுங்கிற விஷயம் அது இல்லை. மார்வாடிஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் எதுவுமே இல்லை, வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க அசோசியேஷனில் ஜாயின் பண்ணி அவங்களே ஒரு கேஷும் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஹேண்ட் லோன் மாதிரி ஒரு 15 lakhs இல்லை 20 lakhs அந்த மாதிரி கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸும் அவங்களே காமிச்சு கொடுப்பாங்க. வட்டிக்கு நீங்கள் விட்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணுங்கன்னு. இங்கத்தி பொருள் எதுவுமே கிடையாது. எல்லாம் சைனாலேருந்து வர வைக்கிறானுங்க, பாம்பேலேருந்து வர வைக்கிறானுங்க. இதை பாருங்க, துணி கடைலாம் வந்து சூரத்லேருந்து வர வைக்கிறாங்க, டெல்லியிலேருந்து வர வைக்கிறாங்க. போக போக ஏற வேண்டியதா. எவனும் கொடுக்க மாட்டான். கூட பிறந்த தம்பி, அண்ணனோ, அத்தாவோ, மாமாவோ எவனும் கொடுக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா. அந்த மைண்டு அவங்களுக்கு தான் இருக்குது, அந்த கான்செப்ட் அவங்களுக்கு தான் இருக்குது. சென்னையோட முதுகெலும்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா மண்ணடி ப்ளஸ் இந்த சோகார்பேட் இந்த மாதிரி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் எல்லா ஃப்ளூயண்ட்டும். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா லிக்விட் கேஷ்லேருந்து எல்லா விஷயமும். இப்போ நம்ம பான் புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பான் புரோக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அடகு வச்ச இது பொருள் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் கேஷ் ஆக்கி லிக்விட் ஆக்கி எடுத்துகிட்டு போவாங்க. 40 வருஷம் முன்னாடி எவாகேஷன் ஒன்று வந்தது. அந்த எவாகேஷனில் இங்கே எல்லாருமே கோம்டி செட்டியாருங்க வீடு இருந்தாங்க. அப்போல்லாம் மார்வாடிலாம் யாரும் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, எவாகேஷன் குண்டு போடுறான்னு சொல்லவே வீடை ஒவ்வொருத்தரும் மார்வாடிக்கு கொடுத்துட்டு ஆயிரக்கணக்கெலாம் கூட கிடையாது. 300 400 500. ஆமாம், பாருங்க, இந்த முனையில் கல்யாண குஞ்சின்னு வீடு இருக்கு. அந்த வீடு 300 கொடுத்துட்டு போனாங்க. இப்போ அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? அது இன்னைக்கு வந்து 10 கோடி போகுங்க. இது சவுகார்பேட்டு அப்படின்னு பேர் வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா சவுகார்னாவே மார்வாடிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் சவுகார்பேட்டுன்னே பேர் வந்தது. இப்போ நம்ம ட்ரிப்ளிகேன் எடுத்துக்கங்க, ஃபுல்லாக முஸ்லீம் மொஹல்லாவாக மாறிச்சு. அந்த மாதிரி சவுகார் அப்படின்னு பேர் வந்தது. ஃபர்ஸ்ட் தங்கசாலைன்னு தான் இருந்தது. இது மார்வாடிஸ் வந்ததுனால தான் இது சவுகார்பேட்டுன்னே மாறிச்சு. நம்ம வீட்டிலே கொடுத்துன்னு வருவாங்க, நமக்கே காசு கொடுப்பாங்க, நம்ம வீடே வாங்கிடுவாங்க. இது நம்ம ஆளுங்களே எடுத்துங்களேன். எம்சி ரோட்டில் துணி கடை வச்சுருக்கான்னாக்கா அவன் 50 ரூபாய்க்கு தான் கொடுப்பான் நமக்கு ஹோல்சேல்லையே. ஆனால் மார்வாடி எங்கேருந்தோ ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்தவன் 30 ரூபாய்க்கு கொடுக்குறான் நமக்கு. ஏன்னா அவனோட பிஸ்னஸ் எத்திக்ஸே யாருக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் எப்படின்னா நம்மளா கஷ்டப்பட்டு ஏதாவது இருக்கிற வரைக்கும் பண்ணால் மட்டும்தான் உண்டே தவிர முன்னுக்கு வர்றது கஷ்டம் சவுகார்பேட்டில் எனக்கு தெரிஞ்சு. அவங்கள மாதிரி ஐடியாலாம் நமக்கு வராது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தமா நம்ம மனுஷால் கிட்ட இல்லை. அவங்க கெட்டுன்னு வந்தாலும் 4 சேட்டு ஒன்னா சேருவான், மீட்டிங் போடுவான், அவனுக்கு ஒரு கடை வச்சு தருவான், அவனை பழக்க வைப்பான். வர லாபத்துல 3ல் 1 பாகம் கோயிலுக்கு கொடுக்கணும். அது மாதிரி ஐடியாலாம் ஒத்துமெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு, ஆனா நம்ம கிட்ட இல்லை. ராஜஸ்தானே இப்ப சவுகார்பேட் தான். நம்ம தாத்தாவோட தாத்தா காலத்துல எல்லாம் அவங்க வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தான் அவங்க பைசா எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க போனதுக்காக அந்த பைசா அவங்க நெக்ஸ்ட் அதுதான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ தமிழ் ஆள்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, உன்னுடைய செட்டியார் ஆள் சொல்கிறாங்க நல்லா வெல் செட்டில்டு. இந்த மாதிரி இது சேம் நமக்கு அப்படிதான். சில பேர் நல்லா செட்டில், சில பேர் செட்டில்டு ஆகிட்டாங்க, சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இது சேம், இது ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, இது ஒன்றுமே இல்லை. ராஜஸ்தான்ல கம்மி தான் இருக்கிறேன், நாடெல்லாம் தான் நாங்கள் இங்கே இருக்க அவ்வளோதான் ஜாஸ்தி. ஆமாம், ராஜஸ்தான் கல்யாணம் இருக்க, இது நம்ம சொந்தக்கார இங்கே இருக்க, இங்கே போய் பண்ண வேற எங்கே தான் நல்லா இருக்கும். எல்லாம் பிஸ்னஸ் இல்லை, பிஸ்னஸ் இங்கே இருக்கு, இங்கே தான் நல்லா இருக்கும். To be very frank, for me, close to that Chennai. இங்க வந்து நல்ல ஜாபோ கிடைச்சிரும், எல்லாம் கிடைச்சிரும். இங்க அப்படி இருக்கு, எல்லாமே தெரிஞ்சியோ இங்க என்ன அப்படின்னு.